இன்றைக்கி நாள் வந்து ஏப்ரல் 11 காலையிலேருந்து சாயங்காலம் 5 மணி ப்ரெஸ் மீட் வரைக்கும் 5:30 மணி வரைக்கும் அவரை போட்டு பாடாப்படுத்தி தான் கம்பல் பண்ணி நிர்பந்தித்து கிட்டத்தட்ட மிரட்டி தான் கூட்டின்னு வந்து அங்கே உட்கார வச்சாங்க. அந்த அளவுக்கு அழுத்தம் அவர் மீது போடப்பட்டது. ஏன்னா அவர் பிஜேபியோட போகலன்னா அதிமுகவை உடைக்கிற லெவலுக்கு அவங்க போயிட்டாங்க. இன்றைக்கி வெளியில் வராருன்னா வரமாட்டார். ஒருவேளை வந்தால் அதிமுகவை பிஜேபி உடைக்கும், கண்டிப்பாக உடைக்கும். அந்த லெவலில் அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் செக்ஷன் பிஜேபியோட ஐக்கியமாயிடுச்சு. என்ன காரணம்? சம்பாதிச்ச சொத்தை காப்பாற்றும். இந்த முடிவுக்கு இவங்க வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் சம்பாதிச்ச சொத்தை காப்பாற்றதாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ரெட்டையில காப்பாற்றுறது ஒன்று, ரெட்டையில வெங்காயம். அது முதல்ல சொத்து, அப்புறம் ரெட்டையில. 2016 ஜெயலலிதா செத்த பிறகு சசிகலா ஜெயிலுக்கு போன பிறகு எடப்பாடி சிஎம் ஆகி அந்த 4 வருஷம் 2017 பிப்ரவரிலேருந்து 21 மே வரைக்கும் 4.25 வருஷம் இவங்க அடிச்ச கொள்ளை கொஞ்சம் நினைச்சா கிடையாது. உங்களுக்கு தெரியும், பச்சையா சொல்லணும். இவங்க இனிமேல் வந்து அரசியல் என்பது வந்து இப்போ திமுகவுக்கு இப்போதைக்கு திமுகவுக்கு அதிகாரம், அரசியல் அதிகாரம் முக்கியம். அதனால பணம் தேவை, பிஜேபி எதிர்ப்பாங்க. அதிமுகவுக்கு இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு அதிகாரம் தேவை, அதனால பிஜேபி பக்கம் போவாங்க. நாளைக்கு திமுகவுக்கு இதே கதி தான். அவருக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிஜேபியோட கூட்டணியில் இருக்க இது ஒரு செட்பேக் தான். ஸோ இந்த கூட்டணி போதாது, மற்ற கட்சிகள் எல்லாம் வேணுங்கிறதுக்காக தான் தொடர்ந்து அழைப்பு கொடுத்துட்டே இருக்கிறார் எல்லாரும். அது அவங்களோட பலவீனம் தானேங்க. எல்லாருமே நிராகரிச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி கவலைப்படாமல் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த அலையன்ஸ் செட்பேக், இந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகலன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். திமுக கூட்டணி, அதாவது அவங்களுக்கான கூட்டணியை செட் பண்ண முடியல. திமுக கூட்டணி இருக்க விசிகாவுக்கு அழைப்பு விடுக்கிறாரு, கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு அழைப்பு விடுக்கிறாரு. எல்லாரையும் கூவி கூப்பிடுறாருங்க அவரு. சொல்லுவாங்க தமிழ்ல அழகா சொல்லுவாங்கல்ல, கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு. கடை விரிச்சேன், வாங்குறதுக்கு அவனும் இல்லை. வெளிப்படையாக அவர் இன்னைக்கு பலவீனப்பட்டு நிற்கிறார் இல்லையா? அவரோட அழைப்பை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை.